ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த பாட்டுக்காரன் பாட்காஸ்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். as usual. போன வாரம் உங்களுக்கு இன்கேஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹெக்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா சில் பண்ணுங்க. அடுத்த வாரம் எல்லாம் சரியாயிடும். சரியாகலைனாலும் சரியாகிறத நோக்கி உங்களை ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை என்னால் பண்ணவே முடியலை. அண்ட் அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்துக்குமே ஒரு டைம் வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மியூசிக் ஃபெட்டர்னிட்டியில். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இண்டி மியூசிக்கில் வந்து ஒரு பெரிய இண்டி மியூசிக்கில் வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்குமே வந்து நான் பெருசாக இண்டி மியூசிக் பற்றின போஸ்ட் வந்து நான் பாட்டுக்காரனில் பண்ணதில்லை. பட் இந்த வருஷம் ஆக்டிவாக அதை நான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அண்டு அதற்கு இன்னொரு விஷயமா வந்து இந்த நம்மளோட இந்த சீசனில் நிறைய இந்திய ஆர்டிஸ்ட்ஸை வந்து நான் பாட்காஸ்ட் கெஸ்ட்டாக நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் தான் வந்து மிஸ்டர் கௌதம் வாசு வெங்கடேசன். வெல்கம் டு பாட்டுக்காரன் பாட்காஸ்ட் கௌதம். ஹாய்ண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்க கௌதம்? எப்படி என்ன போயிட்டு நல்லா இருக்கேண்ணா. போதுண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, கௌதம் வந்து ஒன் ஆஃப் அன் ஆஸ்பைரிங் இந்திய ஆர்டிஸ்ட். அவன் வந்து எனக்கு அவனோட பூங்கோதை சாங் வந்து அதுதான் வந்து அவனுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு. கௌதம்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஆக்டிவாக ஒரு சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து பூங்கோதை சாங்கில் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவன் புத்தம் புது காலை விடியாதால சாங்ஸ் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 46 பண்ணியிருந்தான். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆர்டிஸ்ட் கௌதம். நீ எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து நீ உன்னோட மியூசிக்கை ரொம்ப பர்சனலாக வச்சுருக்க. அது உன்னால் அது அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக சஸ்டைனபிளாக ரொம்ப நாள் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. பட் இப்போ வரைக்கும் நீ பண்ண எல்லா சாங்குமே வந்து ரொம்ப பர்சனலாக, ரொம்ப இன்டிமேட்டாக, உனக்கு ரொம்ப உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் கௌதம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் என்னோட பர்சனல் லிசனிங்கில் 3rd பிளேஸில் இருந்தது வந்து பூங்கோதை. ஒரே ஒரு இந்தி சாங் தான் அந்த டாப் 5ல இருந்துச்சு. அதில் 3rd பிளேஸ்ல வந்து பூங்கோதை இருந்துச்சு. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங் ஆச்சு. நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் அந்த பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கௌதம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூங்கோதை பத்தி சொல்லு. பூங்கோதையோட மேக்கிங், அதோட ஆரம்ப புள்ளி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு. பூங்கோதை நான் வந்து அது ரொம்ப யாருமே சொன்னதே கிடையாது. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் 5 பேருக்கு வந்து அது தெரியும். நான் என்ன நினைப்பேன்னா, ரொம்ப அதை பற்றி சொன்னோன்னா சின்ன ஒரு இது இருக்கும்ல, ஒரு பாட்டுக்கும் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டான ஒரு சின்ன ஒரு சீக்ரெட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுதான் அந்த கியூரியாசிட்டியை வந்து அப்படியே அது கேட்குறவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ நாங்களாம் ரொம்ப சொன்னோன்னா அது அந்த ஸ்டோரி வந்து அவங்கவுங்களுக்கு இப்போ எப்படி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பூங்கோதை ஃபர்ஸ்ட் கேட்டு எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த பூங்கோதை அவங்களுக்கான ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனாகவும், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணாகவும், இல்லை ஒரு பொண்ணுக்கு யாரானாலும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு ஸ்டோரியா இருக்கும். இப்போ நான் ஆக்சுவலா இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆப்வியஸ்லி நீங்க கேட்ட மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, இது இருக்கு. ஆனா ரொம்ப இந்த 2 லைவ் ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர். அதோட வீடியோ கூட ரீசெண்டா பார்த்தேன். அது ரொம்ப கேவலமா பண்ணியிருப்பேன். எப்படின்னா, எல்லா பாட்டுக்கும் ஒரு சொல்லுவேன், பூங்கோதை வரும்போது மட்டும் அடுத்த பாட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்கு மட்டும் எக்ஸ்பிளைனே பண்ணது இல்லை. ஸோ இதுதான் நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லா சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுக்கோயேன். அந்த 10 பேரை தாண்டி இப்ப கேக்குறவங்க இன்னும் ஒரு 1,00,000 பேர்லாம் கேட்கல, ரொம்ப கம்மியான ஆள் தான் கேட்கறாங்க. அதெல்லாம் இல்லைண்ணா. ஆக்சுவலா அது சொல்றது எதுக்குன்னா, அது எப்படி நான் வந்து கம்யூனிகேஷன்ல பயங்கர வீக்னா, பல விஷயம் சொல்ல முடியுமான்னு தெரியாதனாதான் ஃபர்ஸ்ட் விஷயம் பூங்கோதை போனதுக்கான ரீசன். அதோட மெயின் வந்து ஒரு அன்ரெக்யூட்டட் லவ் தான். ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, அத இந்த பாட்டுல சொல்ல முடிஞ்சுச்சான்னு தெரியல, பட் நம்ம பேசினா சொல்றதை விட பெட்டரா இதுல கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் மியூசிக் ஜென்ரலா ஆர்ட்டா பாக்குறதே ஃபார்ம் ஆஃப்
மேஜர் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ம். நம்ம எல்லா விஷயத்தையுமே ஒரு இதை சொல்லிட முடியுமான்னு தெரியல. ஆனா அது ஒரு 2 வரி கவிதையிலயோ ஒரு பாட்டுலயோ ஏதோ ஒரு இதுல நம்ம வந்து ஈஸியா சொல்லிட முடியும்னு ஒரு இதுதான். ம். ஸோ பூங்கோதை ஆரம்பிச்சது வந்து பூங்கோதை ஆரம்பிச்சுன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போகணும். நான் வந்து ஒரு பாட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஓகே. அந்த இப்ப பூங்கோதை வந்துச்சா பூங்கோதைக்குள்ள 46 வந்துடும். அதனாலதான் அது ஒரு கதை கிடையாது. சீக்வல் அது ஒரு ஐ மீன் 46 வந்து பூங்கோதை என்னைய பொறுத்தவரைக்கும் பூங்கோதை ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். பூங்கோதை ஒரு சிம்பிளான ஒரு பூவை கொடுக்குற மாதிரி 46 வந்து அதோட அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் இது மாதிரி நான் நினைச்சது. பூங்கோதை ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன லெட்டர் மாதிரி வச்சுக்கலாம். நான் சொல்ல நினைச்ச ஒரு லெட்டரை சிம்பிளா ஒரு இது எழுதி கொடுத்த எப்படி இருக்கும் அந்த ஒரு இதுதான். ஸோ பூங்கோதை வந்து ஒரு பாட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ போகும்போது எப்படி சொல்லு, ஆனா பெருசா பேசினாலும் பிரச்சனை கிடையாதுல்ல உங்களுக்கு. அதெல்லாம் டக்குன்னு ஓவரா பேசிடுறேன் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ பாட்டு கிளாஸ் போகும்போது அது பஸ்ல போயிட்டு இருப்போம். கிளாஸ் நான் எப்பவுமே ஒரு பஸ்ல போயிட்டு இருப்பேன். ஸோ ஆக்சுவலா அந்த பஸ் தான் 46. அந்த பஸ் ரூட் நம்பர் பேரு 46. ஓகே. ஸோ நான் வந்து அந்த பாட்டு கிளாஸ் போகும்போது அது ஒருத்தங்களை பிடிக்கும். பட் பெருசா நம்ம அப்போ ஒன்றும் தெரியாதுல்ல, போயிட்டு வருவோம், இது பண்ணுவோம். அது நார்மலா ஒரு அதோட என்னன்னு தெரியாத மாதிரி. பட் அந்த கிளாஸ் போகும்போது பஸ்ஸுக்காக வந்து வாரம் சண்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அது சின்ன வயசுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, எங்கேயா போனோம்னா ஒரு செமையா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த ட்ரிப்புக்குலாம் போனோம் பசங்க முந்தின நாள் நைட்டே உட்காந்து அந்த ஒரு வாரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஏன்னா அப்ப நான் வந்து காலேஜ் முடிச்சு சிடிஎஸ்ல ஒரு 2 மாசம் வேலை பார்த்தேன். பட் அதையும் விட்டுட்டேன். 2 மாசத்துல வந்து 2 மாசத்துலயே உனக்கு தெரிஞ்சிருச்சு இது செட் ஆகும் நமக்கு மியூசிக். அந்த 9 to 5 அது ஃபர்ஸ்ட் காலேஜ்ல எனக்கு தெரிஞ்சுனா 9 to 5ங்கிறது வந்து செட் ஆகுன்னு தெரியும் எனக்கு. எனக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாது. இப்பவும் வந்து பிரச்சனை இருக்கு. ஐ மீன் இப்பனா அது பாட்டு பண்றோம் இருந்தாலும் பண்ணலாம் உட்காருவேன். ஒரு 15 நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ எஞ்சி நடப்பேன், எதையா பண்ணுவேன், திருப்பி உட்காருவேன். ஸோ எனக்கு ஒரு இடத்துல அது 9 to 5 ஜாப்லாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நாள் போகணும்னு டிசைட் பண்ணிட்டு எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், இது எவ்வளவு நாள் தாங்கலாம் தெரியாது, ஃபர்ஸ்ட் நாளே வெளியே ஓடி வந்துருவேன்னு சொன்னேன். ஆனா 2 மாசம் தாங்கினது பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நான் சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்ல, எங்க வீட்டுல மத்த தங்கச்சிலாம் செம்ம இதா இருப்பா, போல்டா நல்லா இருப்பா. நான் ஒரு பயந்தாங்குழி, அப்படியே ஓரம் உட்காந்துருப்பேன். ரொம்ப வெளியே போய் பேசுற பழக்கம்லாம் இல்லை. ஒரு மாதிரி ரூமு அதுதான் இருப்பேன். ஸோ வேலையை விட்டதுக்கு அப்புறம் டோட்டலாவே டிட்டாச் ஆயிடுச்சு வெளி உலகத்துல இருந்து. அந்த ஒரு அது மியூசிக் பண்ண போறேங்கிறதுல வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாவே அப்படியே ஒரு மாதிரி ஒரு வால் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கிளாஸ் போகும்போது அந்த ஒரு சண்டேக்காக அந்த ஒரு வாரம் ஃபுல்லா வெயிட் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றதும், அந்த பஸ் ஏறிக்கும் அது அவங்க அந்த பஸ் கூட எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. பட் அது ஏதோ ஒரு இது இருந்துச்சு. அப்ப கிளாஸ்ல முடிச்சதுக்கப்புறம் ஒரு 7 பசங்க வந்து முடிச்சு நடந்து வருவோம். கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாம் நடந்து வருவோம். அது எல்லாமே ஒரு மாதிரி இதா இருந்துச்சு எனக்கு. அப்ப அதோட ஒண்ணு நடந்துட்டு இருக்கணும், அதோட இது பத்தி தெரியாதுல்ல பெருசா. நடக்கும்போது ஒரு ப்ராசஸா இருக்கும். அது எப்போ நம்மளுக்கு அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் ஆகுதோ இல்ல மிஸ் பண்றோமோ அப்ப நம்ம ஒரு மாதிரி அதை ரியலைஸ் பண்ற மாட்டோம் இருக்கும்போது கோவிட் வந்துச்சு. ஒரு 2 வருஷம் அப்படியே போயிடுச்சு. கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது கோவிட் வந்துருச்சு. கோவிட் இப்போ 2 மாசத்துல முடிஞ்சிடும் 3 மாசத்துல முடிஞ்சிடும் சொல்லிட்டு இருந்ததுனால நாங்களும் அது சும்மா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தோம். அது கொஞ்ச நாள் போனதுக்கு தெரிஞ்சு இது 2 நாள் 3 நாள்ல முடியறது இல்ல, இது இதுக்கப்புறம் லைஃப் வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில மாற போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இதே மாதிரி ஒரு ஜூம் கால் பேசணும். எங்க பாட்டு கிளாஸ் பசங்க ஒரு 7 பசங்க வந்து பஸ் கிளாஸ் முடிச்சு பஸ் ஏற போவாங்கல்ல, அவங்களாம் சரி பாத்ரூமால வச்சு ஒரு ஜூம் கால் வாங்கினேன். அந்த கோவிட் டைம்ல தான் ஜூம் கால்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. ஜூம் கால் எல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்குதே தெரியாது இப்படி ஒன்று இருக்குன்னு. உடனே எல்லாம் பேசணும். அப்போ பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணேன், ஓகே லைஃப் வந்து இதுக்கப்புறம் இதே மாதிரி கிடையாது, எல்லாம் மாறுது, மாறிடுச்சு. ஸோ இந்த திருப்பி இந்த கிளாஸ்ல எல்லாரும் போயிட்டு வரதோ அந்த பஸ்ஸோட இதோ எனக்கு அப்பதான் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும்ல, ரியாலிட்டி ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஓகே எல்லாமே மாறிடுச்சுங்கிற வரும்போது அன்னைக்கு நைட்டு எழுதின ஒரு 2 லைன் தான் பூங்கோதையோட இது. அன்னைக்கு நைட்டு பண்ண பாட்டு தான் பூங்கோதை. அது டோட்டலா அந்த பாட்டு ஒரு 2 மணி நேரத்துல பண்ணதுன்னு நினைக்கிறேன், எழுதி பண்ணி. ஸோ அதை பாட்டா எனக்கு சொல்ல தெரியல. மற்றதெல்லாம் பாட்டா சொல்லலாம், இது வந்து எனக்கு பாட்டா கூட சொல்ல தெரியல. ஏன்னா இட் ஹேப்பன் போல எனக்கு எல்லா பாட்டும் என்ன தோணும்னா அது இட் ஹேப்பன்ங்கிறதான். ஸோ அதை நான் பண்ணுங்கிறத விட சுத்தி இருக்க ஏதோ நம்மள பண்ணி ஆகணுங்கிற அந்த மாதிரி சொல்லலாம். அதனால எதுக்குமே கிரெடிட்ஸ் எடுத்துக்க முடியாது நாங்கிற மாதிரி. அது இட் ஹேப்பன், ஐ எம் கிளாட் இட் ஹேப்பன்ங்கிற மாதிரி அது விஷயம். ஸோ நைட் எழுத 2 லைன் தான். உன்னை கண்டு நாளாச்சு, உன் ஒளிமுகம் எப்ப காண்பேனுங்கிற லைன் வந்து ரொம்ப நாளாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 லைன் தான் எழுதுனது.
ஸோ அதுக்கப்புறம் நீ வருமொழி நோக்காமல் இனி இருவழி உறக்கம் கண்டிடுமோங்கிறது அந்த பஸ்ஸுக்கு எழுதுனதுதான். அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட அந்த தான் சொன்னோம், வேலையை விட்டு தனியா இருக்க அந்த ஸ்டேஜ்ல அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு வாரம் வெயிட் பண்றது வந்து ஸ்கூல் டைம்ல ஒன்று இருக்கும், இந்த எக்ஸைட்மெண்ட். அது அது ஒரு வாரம் வரலன்னா அது ஒரு ஐயே என்னடா காண்டாயிருச்சு இந்த ஒரு வாரம் வரல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் இருக்கு, யார்ட்டையும் காமிக்க முடியாது, நம்மளுக்குள்ளேயே கோவத்தை வச்சுட்டு அடுத்த வாரம் வெயிட் பண்ணுவோம். இதுதான். ஸோ எனக்கு அந்த அப்படி நைட்டு ஒன்று எழுதுனது அதை பாட்டா மாற்ற கூட தோணல. எப்பவுமே ஒரு இதுல கிறுக்கி வைப்பேன், நோட்ல டைரியில ஏதாவது கிறுக்கி வைப்பேன், ஃபோன்ல ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருவேன். அது அன்னைக்கு அப்படி பண்ணதுதான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு புஷ் வந்தோடனே சும்மா இந்த ஏன் இதயம்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன் இதயம்னு வரும், திருப்பியும் உனக்கு திருப்பி ஏன் இதயம் வரும், உன்னை பற்றி திருப்பி ஏன் இதயம் வரும். லாஸ்ட்டாக எழுத வரல, அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை வரணுன்னே அந்த தாரிரின்னு போட்டு முடிச்சாச்சு அதுக்கு. ஏன்னா அதுக்கு வார்த்தை வரலன்னு சொல்லிட்டு பண்ணது. ஸோ பூங்கொதை வந்து அதோட கதனில் அது அன்னைக்கு நைட்டு இப்படிதான் வந்துச்சு. ஸோ அது ஒரு பாட்டா பண்ணணும் இதாகணும் ஒன்றுமே தெரியல. பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்டை போஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ட சொன்னேன், மிக்ஸ் மட்டும் லைட்டாக பண்ணுறா. ரொம்ப அவனை சொன்னதே வந்து எப்பவுமே டெக்னிக்கலாக அந்த எதுவுமே அப்படி பார்க்க வேணாம். ஏன்னா நான் வந்து இப்போ மிக்ஸ்லாம் போகுதுன்னா கரெக்ஷன்ஸ் 10-15 கரெக்ஷன் போயிட்டு எல்லாத்துலேயும் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் தப்பு அது ரைட் இதுன்னு பார்ப்போம். எனக்கு இது வந்து பாட்டாவும் தோணல, ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இது அப்படியே வச்சுட்டு நீ மிக்ஸை வந்து மெயினாக என்னன்னா காதல் ஹெட்ஃபோன்ல கேட்குறவங்க காதை ஓச்சிடாதரா, அந்த அளவுக்கு நம்மளோட அந்த ஒரு காதை இதாக்காம ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும், ரொம்ப இதெல்லாம் கொடுக்க வேணாம். ஸோ நான் பாடினதுல அந்த பிச்சு தப்பா இருக்கலாம், அதை எதையுமே பார்க்காத உனக்கு கேட்க எமோஷனல் கனெக்ட் ஆகும் அங்கே நிப்பாட்டிடலாம், 2 நாள்ல பண்ணி விட்டுலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிளான் நைட்டு பண்ணிச்சு. அன்னைக்கு நைட்டே அந்த ஒரு போஸ்டர் பண்ண ஒரு பாயிண்ட்டையும் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ற பாயிண்ட்டையும் அனுப்பியாச்சு. போஸ்டர் வேற ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு போஸ்டர் போனது எதுவுமே ஒரு போஸ்டர்ல கனெக்ட் ஆகல. அப்புறம் நான் எங்க அம்மா அப்பாவோட பிக்சர் ஒன்று எடுத்திருந்தேன். எனக்கு ஒரு 2014 வந்து சும்மா பீச்ல ஒன்று எடுத்திருந்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த க்ளோஸ் டு ஹார்ட் அந்த பிக்சர். 2 பேர் திரும்பி நிற்பாங்க, அது ஒரு மாதிரி அந்த நைட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு இது இருக்கும். அதை வந்து லைட்டா கிரெயின் ஆக்கி பிளாக் ஆக்கிட்டு இதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அப்படி அனுப்புனேன். கடைசியில் இப்போ பூங்கொதியா இருக்க போஸ்ட் வந்து அம்மா அப்பா நிக்கிற போட்டோ தான். ஸோ அது ஒரு 2014-15 பீச்ல எடுத்த போட்டோ. டோட்டலா இது ஒரு பாட்டுன்னு சொல்றதோட எனக்கு பர்சனலா ஒரு ஒரு டைரி மாதிரி. அதுக்கப்புறம் 2 நாள் சும்மா போட்டு விட்டாச்சு, பிளான்லாம் இல்லை, அப்படியே போட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒருத்தரும் அதை கேட்டு ஒன்று சொல்லும் போது தான் அது எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறத விட நிறைய பேருக்கு அது வேற வகையில இதா இருக்கு. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் கதையே சொல்ல மாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் கூட யாக்க சொல்லியிருப்பேன். அப்புறம் சில பேர் அவங்களோட எவ்வளோ பர்சனா இருந்திருக்குன்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, ஏன்னா இந்த கிரியேட் ஒரு இமேஜினேஷனுக்கு இருக்க பவர் வந்து வேற எதுக்கும் இருக்கு. நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம்னா அந்த புக்கு படிக்கணும், அதுக்கு உருவலைனாலும் நம்ம உருவம் நினைப்போம், அது ரொம்ப ஒரு லார்ஜர் தன் லைஃபாவோ பயங்கரமான ஒரு இதுல இருக்கும். நான் இதை சொல்லி ஓகே என்னோட கதையா சுருக்கக்கூடாது, இது வந்து அவங்கவுங்களுக்கு அது என்னவோ தோணுதோ அது அவங்க. இப்போ எங்க அம்மா அப்பா கேட்கறாங்க, எங்க அம்மா அப்பா அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். அவங்க காலேஜ்ல வந்து அந்த அந்த அம்பை ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேரும் அப்பா லவ் போது அவங்களுக்கு அங்க இருந்த எனக்கு அந்த பஸ் வெயிட் பண்ணது எதையோ சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா. எனக்கு அப்பதான் தோணுச்சு எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு 20-30 வருஷம் முன்னாடி இருந்த லவ் ஒன்று ஞாபகம் இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ஆளாளுக்கு ஒரு கதை இருக்கும் போது ஓகே என் கதை என்னோட இருக்கட்டும், இந்த கதை அவங்களுக்கு இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆனந்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது என்ன சொன்னா ஏதோ ஒரு வகையில சுருங்கும் இதுதான் அப்படின்னு சொல்லி சுருங்கும். ஸோ அதனால எனக்கு அது சுருக்க வேணாம், அவங்களுக்கான கதை ஆர்ட் தான். எனக்கு எப்பவும் என்ன ஒண்ணுதுன்னா அது நம்மகிட்ட இருந்து போறதோட நம்ம கையில இருக்கு. அது ஒன்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது எந்த வகையில நான் என்னோட பாட்டுன்னு சொல்லவே கூடாதுன்னு தான் எனக்கு தோணும். அது அவங்களுக்கான பாட்டு, அது அவங்க பிடிச்சா பர்சனலா வச்சுக்கலாம், பிடிக்கலன்னா அதை தூக்கி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. தொங்க விட்டு கிழிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, கொண்டாடுறதுக்கு. நம்ம அதை வந்து ஒரு அதை நான் சந்தோஷப்பட்டுக்கலாம். நல்லதா பிடிச்சிருச்சுன்னா கிளாட் இட் ஹேப்பன்ங்கிற மாதிரி. சரியா இதாகனா மேபி நான் இன்னும் கம்யூனிகேட் ஒழுங்கா பண்ணலையோ இல்லை ஏதோ ஒன்று இதெல்லாம் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதனால இந்த பாட்டோட இது வந்து எனக்கு பூங்கொதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பூங்கொதியை வந்து அவர் பயம்தான் கொடுக்கும் ஆக்சுவலா. அது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வச்சுருக்கேன். அதை ரொம்ப இது பண்ண மாட்டேன் ஆக்சுவலா. யாராவது சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும், பட் ஓகே அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தெரியல, அது பயமா என்னன்னு தெரியல, அப்படியே ஓரமா வச்சுட்டு ஓடிடுவேன். ஓகே கௌதம். ஸோ கௌதம், பட் உனக்கு இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எங்கள் வீட்லேயே வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள் நான் தான் ஆக்சுவலாக.
அது எப்படின்னா, அம்மா சூப்பரா பாடுவாங்க. ம். அம்மா வந்து செமையா பாடுவாங்க. அப்பாவுக்கு வந்து மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரொம்பனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தேடி 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 பார்ப்பாங்க. ம், இப்போ ம், நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது வீட்ல ஹால்ல பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ராஜா பாட்ட போட்டுட்டு, ம். அப்படியே டிவில ஓடிட்டு இருக்கும். ஒரு ராஜா பாட்டு கேட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. அதான். இப்போ இன்னைக்கு வந்து இந்த பாட்டு கேட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அத பத்தி யாரோ இந்த விஸ் இப்போ ஒரு படம் வந்துச்சு. விடுதலை ஒரு படம் ஆமா, ஆமா. இளையராஜாவோட பாட்டு. உன்னோட அது நடந்த. அது அது ரொம்ப கஷ்டம் சந்தோஷப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ம். வீட்ல எப்பவுமே அவங்க எதையாவது கேட்டு ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. தங்கச்சியுமே பாடுவாங்க. வீட்ல எல்லா லைவ் ஷோஸ் எங்க அப்பா அப்படின்னா எந்த ஊர்ல எங்க நடந்தாலும் கூட்டி போயிடுவாங்க. இழுத்து பிடிச்சி எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏதாவது காலேஜ்ல ஸ்கூல்ல அந்த கிரவுண்ட்ல மியூசிக் ஷோ நடத்துவாங்க. எம்எஸ்சி ம், ம், வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த கூட்டம் இதெல்லாம் செட்டே ஆகாது. ஒரு மாதிரி எனக்கு அப்பானா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ம், ம். எனக்கு லிட்டரலா இன்ட்ரெஸ்டே கிடையாது எதுவுமே. என்னை மியூசிக் கிளாஸும் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு கீபோர்ட் கிளாஸை சேர்த்துட்டு இருப்பாங்க. நான் 5th 6th 7th படிக்கும் போதெல்லாம் நான் வந்து போவேன், 2 மாசத்துல ஓடி வந்துடுவேன். அப்புறம் கண்ணில் பார்க்கணும், பக்கத்து ஸ்ட்ரீட் வழியெல்லாம் ஓடி போவேன். அந்த மாதிரி கீபோர்ட் கிளாஸ் சேர்த்து விட்டாங்கன்னா திருநெல்வேலியில் கொஞ்ச நாள் படித்தேன் மியூசிக் கிளாஸ். ஒரு 2-3 மாதம் தாண்டல, ஓடி வந்துட்டேன். அப்புறம் சென்னையில கொஞ்சம் வருஷம் இருக்கும்போது சென்னையில ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாங்க. அது ஒரு 3 மாசம் தாண்டாது. சரி, எனக்கு லிட்டரலாக பிடிக்காது. அந்த கீபோர்டு வந்து அப்படியே மேலே தூக்கி தூசியில இருக்கும். காலேஜ் போகும்போது தான் ஸோ இது எல்லாமே வந்து இப்போ திருப்பி நான் எங்கே வருவேன்னா இட் ஹேப்பன்ங்கிறதா வருவேன். ம், ஸோ ம். அது நான் அது பிடிச்சி எடுத்தேனாங்கிறத விட அது நம்மளை கொண்டு போய் சேர்க்கும்ல. மேபி அதனால கூட எனக்கு எல்லாமே பர்சனலாக எடுக்கிற ரீசனாக இருக்கலாம்னா அது நம்மளை ஒரு இடத்துல புஷ் பண்ணும் லைஃப். அது அதே நடக்கிறதுனால இருக்கலாம். ஸோ காலேஜ் போகும்போது ஃபர்ஸ்ட் இயரில் கதை காமெடியான கதை, பட் அதுக்கப்புறம் நடந்தது வந்து என்னை கொண்டு போகுது. என் ஃப்ரெண்டு இந்த காலேஜில் வந்து நான் மதுரை தியாகராஜா காலேஜில் படித்தேன். ஆஹா. ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது மியூசிக் எல்லா காலேஜும் இருக்கும்போது அங்கே இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு அங்கே இதாக இருக்கு அப்படின்னால அதுக்காக ஆடிஷனுக்கு போகிறான். அவனும் அந்த பொண்ணு ஓகே. போகிறோம், இவனும் ஆடிஷன் போனால் கூட வந்து சும்மா அல்லக்கையா என்னையும் கூட்டு போயிட்டான். சும்மா ம். ஒருத்தா சேவ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நானும் கூட போய் நின்னேன். சும்மா கோரஸ் போனோம், என்னையும் சேர்த்து பாட வச்சாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிங்கா ஆரம்பிச்சதான். ஸோ பாடலே பட் ஆரம்பிச்சோம். அப்புறம் ரிசல்ட் நைட்டு லிஸ்ட் ஒட்டுவாங்க ஒரு சார்ட் போர்டில், கேன்டீன்ல ஒட்டுவாங்க. அதில் ஏதோ இருந்துச்சு. அதில் பார்த்தா அந்த பையன் செலக்டால என்னையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ம். அதனால சும்மா போனேன். அப்போ கோரஸ் பாடுறது தான் ஃபர்ஸ்ட். காலேஜில் போய் சும்மா ஃபர்ஸ்ட் கோரஸ்ல போடுவாங்க. நான் எந்த அளவுக்கு கேவலமா பாடுவேன்னா, நான் பாடும் போது என்னோட சீனியர் ஒரு வாட்டி மைக்லாம் ஆஃப் பண்ணிச்சிட்டாரு. அது தெரியாம நான் பாடிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பிச்சு தெரியாது. அவங்க சொல்ற அந்த மியூசிக் டேமா சீனியர் வந்து இந்த பிச்சில் பாடுமா, எனக்கு எது பிச்சுன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ம், ம். அப்போ இருந்து எனக்கு சீனியர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் சீனியர்ஸ் வந்து நைட்டு 1 மணிக்கெல்லாம் சம்டே ப்ராக்டிஸ் நடத்துவாங்க. ம். அப்போ அவர் வந்து எனக்கு டேய் இதுதான் பிச்சு, இப்படி பண்ணா நீ எஸ்கேப் ஆகிக்கலாம், லைட்டா இங்க இருந்து எடுத்து கொஞ்சம் பிச் அந்த மாதிரி சில சில தான் சொல்லி கொடுத்தாரு. அதுவரை எனக்கு எதுவுமே தெரியாது, சும்மா ஒப்பேத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்புறம் அது இப்படியே போச்சு. எனக்கும் கிளப்புக்கும் எப்பவுமே செட் ஆனது கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மியூசிக் பிடிக்க ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட் தான். ஏன்னா என்னை எந்த கல்ச்சர்ஸ்லும் கூட்டு போக மாட்டாங்க, ஒழுங்கா பாட மாட்டேன். எனக்கு வாசிக்கும் தெரியாது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே. 3rd இயர் வரும்போது எனக்கு ஜூனியர் வந்தான், ம். ஜோஷ்வா சாமுவேல்னு. அவன் இப்போ வரை என் கூட வாசிச்சுட்டு இருக்கான். எல்லா பாட்டுலயும் பூங்கோதை மிக்ஸ் பண்ணதான் வந்தான். ம், ம். இந்த புத்தம்புது கலை விடியா அதெல்லாம் அதுல ஃபுல்லா கிட்டார் பேஸ் வச்சதா வந்தான். 46ல கிட்டார் வச்சதா வந்தான். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு அவன் 2 வருஷம் ஜூனியர். ஓகே. அவன் பயங்கரமா வாசிப்பான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் மியூசிக்கு பின்னாடி நடக்கிற விஷயம்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ம். ஸோ அவன் ஒரு பாட்டு இருக்குன்னா, ஆனா இந்த பாட்டுல இது வந்திருக்கு, இந்த எப்படி வாசிச்சிருக்காங்க, அப்படி வாசி இதெல்லாம் இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வெறும் அந்த பாடுறதை தாண்டி பின்னாடி என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு இருக்குல்ல, ஸோ எனக்கு அதுக்கு மேல பயங்கரமா ஒரு ஃபேசினேஷன் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு இன்னொரு காலேஜ்ல முக்கியமான டைம், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாரை சொல்லலாம், சந்தோஷ் நாராயணும் பிரதீப் சொல்லுவேன். ஓகே. ஸோ நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் 2012 அட்டகத்தி ஆடியோ லான்ச் ஆகுது. ம். அட்டகத்தி வருது. ஸோ அட்டகத்தியோட இது ஓப்பன் ஆகும்போது வழி பார்த்திருந்தேனும் ஆசையர் புல்வெளியும் இதாவது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஏதோட பிடிச்சிச்சு. பட் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவ் லிசனரும் கிடையாது. ஆனா கேட்டேன், பிடிச்சிச்சு, சரி ஓகே அப்படின்னு. அடுத்து கொஞ்சமா வருது சில மெட்ராஸோ சூதுகோவும் அப்போ வருது. அப்புறம் பிரதீப் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பிரதீப் ரிவர்ஸ்ல போய் கேட்க ஆரம்பிச்சேன். ஹார்மோனியஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து லாபங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்த யோதக்கா, அவங்க இந்த சூஷா அவங்கலாம் சேர்ந்து ஒரு பேண்ட்ல இருந்துச்சு, யோதக்கா. எல்லாத்தையும் கேட்கவும் ஹார்மோனியஸ் ப்ராஜெக்ட்லாம் பாக்குறேன், பயங்கரமா இருக்கு, என்னன்னே தெரியல, பட் செமையா இருக்கு அப்படி வருது. காலேஜ் கபாலி எப்ப நான் வந்துச்சு, கபாலி வந்து எனக்கு 2015 செக்ஷன் ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன், தெரியல. நான் காலேஜ் 3rd இயர் ஏதோ படிக்கும்போது கபாலி வருது.
வானம் பார்த்தேன் வாங்கினது கேட்டு ஃபிளாட் ஆயிட்டேனா. ம். அது அது ஒரு மாதிரி எங்கேயோ கூட்டி போயிருச்சு. ம். அப்போதான் வந்து நான் வந்து ஆக்சுவலா அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எதுக்கு முக்கியம் அவங்க 2 பேரும் நான் எனக்கு முக்கியம் ரொம்பன்னு சொல்றேன்னா, ஏன்னா இப்ப இளையராஜா, ரஹ்மானா, ஹாரிஸ், விவோனா வந்து நம்ம ஆல்ரெடி தெரியறதுக்குள்ள ஒரு இந்த ஸ்டேட்ல இருந்தாங்க. ஒரு பெருசா edgy state இருந்தாங்க. ம், ம். தூரத்துல இருந்து பார்க்கலாம். அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆளுங்க. பட் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தங்க எவ்வளவு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது பிரதீப் சந்தோஷ் கொடுத்தாங்க. ம், ம். ஸோ முக்கியமான ஆல்பம் குக்கு. இன்னொரு குக்குங்கிற ஆல்பம் முக்கியமான ஆல்பம் எனக்கு. ம், ம். அப்பா ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துட்டு குக்குன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுல பயங்கரமா ட்ரெயின் ஷாட் பத்தி ஒண்ணு சொன்னாங்க. பயங்கரமா ஒரு ட்ரெயின் ஷாட் இருக்கு, பாட்டுல பயங்கரமா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படி கேட்டு அப்படின்னு சொன்னாங்க. ம். திருப்பி எனக்கு சரி, ஏதோ ஒரு வகையில பார்க்கும்போது அந்த குக்கு டோட்டலா பார்த்தா அந்த பிரதீப் சந்தோஷ், அந்த ஷான் ரோடன், கல்யாண் நாயர், ம், ம். அந்த கேங் எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அது ரொம்ப ஒரு மாதிரி நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்றேன். ம், ம். பின்னாடி என்னெல்லாம் போகுது ஒண்ணுமே தெரியாது, ஆனா என்னங்கிற ஆர்வம் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் வருது. வெறும் இந்த லிரிக்ஸ் பார்த்து பாடுறதை தாண்டி இல்ல பாட்டு தான் தாண்டி பின்னாடி என்னெல்லாம் போகுதுங்கிறவன அந்த ஜோஷுவா வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது வாசிப்பான், என்ன வாசிக்கிறான்னு உட்காந்து பாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு என்கிட்ட இப்போ கீபோர்ட்லாம் கிடையாது, எங்க அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனை வாசிக்க வச்சு பார்த்துட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அங்க ஆரம்பிச்சது. ம். அதான் இப்ப நீங்க கேட்டது வந்து எப்படி இப்படி ஆரம்பிச்சது, அது என்னன்னு தெரியாது, பட் அப்பதான் ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தா 2014. அதுக்கு முன்னாடி எனக்கு மியூசிக் எனக்கும் சம்பந்தமே இல்ல. சம்மந்தமே கிடையாது, எனக்கு பிடிக்காது. ஓகே. பட் ஈவன் தோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இப்போ நீ வந்து ஹிந்தி சாங்ஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், ஒரு ஃபிலிம், ஒரு ஒரு ஆந்தாலஜில ஒரு சீக்வன்ஸ் டீம் பண்ணியிருக்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் தேவைப்பட்டிருக்குல்ல, பேசிக்கா ட்ரைனிங். அந்த மியூசிக் லேர்னிங் வந்து ப்ராப்பரா செல்ஃப் டாட் தானா, இல்ல அதுக்கு கிளாஸ் ஏதாவது போனியா? மேஜரா செல்ஃப் தாட் தானா? ஓகே. ஆமா, ஏன்னா நான் கிளாஸ்ல இருந்து சிடிசி விட்டதுக்கு அப்புறம் ம். கிளாஸ் எல்லாம் சொல்லிட்டு பியானோ கிரேட் படிக்கலான்னு போனேன். ஓகே. சரி ஏதாச்சும் ஒண்ணு, ஏன்னா நம்ம ஊர்ல எப்படின்னா அது ஒரு காமெடியா ஒரு மீம் போடுவாங்கல்ல, நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே பண்ண முடியும் அந்த ஊர்ல ஆமா. அப்படிங்கிற மாதிரி. காலேஜ் முடிச்சு எனக்கு என்ன வேணா ஒரு பண்ணு, ஆனா மாசம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பண்ணு. முடிச்சுட்டு பண்ணுங்கிறவாங்க. அந்த இதுதான் என்னோட கேஸ். அது எல்லாருக்கும் அந்த கேஸ் தான். இங்க என் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பாங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேங்க் போவாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் போவாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேற எங்கேயாச்சும் போவாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க பிடிச்சதெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத வருது. நான் சிடிஎஸ் அந்த வேலை ஐடியை விட்டுட்டு 2 மாசத்துல இங்க சரி பியானோ கிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பியானோ கிளாஸ் சேர்ந்தேன். இங்க மியூசிக்கல்ஸ் தான் சேர்ந்தேன். போனேன், ஒரு 2-3 மாசம் போயிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு கிரேட் பண்ணலான்னு போனேன். எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு அது மண்டைக்கு ஏறலன்னு தெரிஞ்சுச்சு. அதுக்கு நிறைய இது தேவைப்படுது, அந்த சைட் ரீடிங், அது என்டையிலே டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி லிட்டரலா புரியல எங்க ஆரம்பிக்க. நான் வேலையை ரிசைன் பண்ணும்போது குருட்டாம் ப்ளோக்ல என்கிட்ட என்ன ஒரு கீபோர்டு இருந்துச்சு. லேப்டாப் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரே ஒரு கீபோர்டு அது மட்டும் இருந்துச்சு. அது எது கொடுத்தாங்கன்னா வீட்டில் அரியர் கிளியர் பண்ணதுக்கு எனக்கு எதாவது வேணுமான்னு கேட்டாங்க. காலேஜில் அரியர் கிளியர் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு குருட்டா ஆசையில் வந்து ஒரு கீபோர்டு மட்டும் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கீபோர்டு மட்டும் வாங்கினேன். அந்த ஒரு கீபோர்டு வச்சு சென்னைக்கு வந்து வேலையை விட்டு உட்காந்துருக்கேன். எதுவும் வாசிக்க தெரியாது, யாரையும் தெரியாது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால அட்லீஸ்ட் கிரேடு பண்ணோன்னா வீட்டில் ஏன்னா சர்டிஃபிகேட் கேட்க ஆரம்பிப்பாங்க, எல்லா வீட்லையும் கேட்குற மாதிரி. சரி மியூசிக் பண்ணுறல ஒரு சர்டிஃபிகேட்டாச்சும் வச்சுக்கோ, வெளியே போய். நான் இதை வச்சு என்ன பண்ணேன், அந்த ஒரு சர்டிஃபைடு கோர்ஸுக்காக சரி கிரேட் படிக்கலான்னு போனதுதான் ஆரம்பித்தேன். இப்போது வர ஒரு கிரேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2வது கிரேடு டேரெக்டாக 2வது கிரேட் படிக்க சொன்னாங்க, 2வது கிரேட் மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த இது போல அந்த 3-4 மாசம் படிச்சது. அதுக்கப்புறம் எனக்கும் மியூசிக்குமான லேர்னிங். அப்புறம் அந்த பாட்டு கிளாஸ் போகலான்னு சொன்னேன்ல, அது போயிட்டு இருந்தேன். அதுவுமே என்னன்னா கிளாஸ்ல பாட மாட்டேன், எனக்கு கேட்க பிடிக்கும். ஸோ ஆனால் அங்கே மேஜரான லெசன்ஸ் நிறைய இருந்திருக்கு. முக்கியமான அது ஒரு பழைய அந்த பாட்டு கிளாஸ் ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா, அதுவுமே இப்போ இருக்க எந்த ஒரு சிஸ்டமும் அதில் இருக்காது. அந்த மாஸ்டருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். ஒரு 70 வயசு இருக்கும். அவர் ரொம்ப அவங்க அப்பாலாம் பெரிய பழைய இதெல்லாம் பாடி கச்சேரி எப்பெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த கிளாஸ் வந்து ஒரு பழைய இதில் இருக்கும். எப்படின்னா அந்த பசங்கள்லாம் ஒரு 7-8 வயசு பசங்கள்ல இருந்து ஒரு 40-50 வயசு ஆன்டி அங்கிள்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. ஒரு 2 ஷிஃப்ட் நடக்கும், 10 பேர் தரையில உட்காந்துருப்பாங்க. வர எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுப்பாங்க. அந்த அம்மா எல்லாரும் கீழே உட்காந்து தரையில உட்காந்து ஒரு ஹார்மோனியம் வச்சிருப்பாரு, ஹார்மோனியத்தில் உட்காந்து நடத்துவாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு நேரத்தில் பாடுவாங்க. நான் கொடுத்துட்டு கோவிந்தா போட்டு வந்துடுவேன். ஆனா அந்த கிளாஸோட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எல்லா இடத்துலயுமே ஒரு மாதிரி லிட்டரலா ஸ்கூல் மாதிரி நடந்துட்டு இருந்த விஷயத்துல இது வந்து ஒரு மாதிரி 1.5 மணி நேரம் கிளாஸ்ல 40 நிமிஷம் பேசிதான் இருப்பாரு, 10 நிமிஷம் நடத்துவாரு.
ஆனா கேட்க நல்லா இருக்கும். அவ்வளவு பெரிய ஆளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது கிடைக்காது எங்கேயுமே. ஒரு 70 வயசு ஆளோட 13 வயசுல இருந்து பாடிட்டு இருக்காரு அவரு. ஸோ அது மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் ஆனது. இன்னொரு ஃபேவரட் நான் சொன்ன மாதிரி பூங்கோதை அவங்க அங்க படிச்சதுனால, ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த கிளாஸ் ரொம்ப. இன்னொன்று வந்து அவங்க பயங்கரமா பாடுவாங்க. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் அவங்க பயங்கரமா பாடிட்டு இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு இதுதான் பேக்கேஜ். என்னோட. ஆமா, அது அது கிடைக்கிறது கஷ்டம் இல்ல. ஸோ கேட்க பார்த்தா இதுதான் லேர்னிங்கா பார்த்தா அந்த கொஞ்ச நாள் அந்த பாட்டு கிளாஸ் இது கத்துக்கிட்டதும், இந்த பியானோ ஒரு 2 கிரேட். மற்றது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். சுத்தி எங்கெல்லாம் கேட்க முடியுதோ வைக்கவே படம் ஓட்டு போய் கேட்டுறேன். இது என்ன இது பிரணவ் முனிராஜ் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் லேர்னிங் இருக்கு. ஸோ ஜோசப் சாமுவேல், பிரணவ் முனிராஜ் 2. அப்புறம் ஆர்கே சுந்தர்னு ஒரு சார் இருக்காரு. அவர் மிக்ஸ் இன்ஜினியர் பிளஸ் கம்போசர். அவர்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட கிளாஸ் போகலாம், சவுண்ட் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். போயிட்டு பியானோ கிரேட் ஆன மாதிரி அதுவும் ஆச்சு. எனக்கு டெக்னிக்கல் டைம் மண்டையில் எதுவுமே ஏறல. அவர் உடனே சொன்னாரு, நீ அப்பனா சரி இதை நினைச்சு ரொம்ப இது பண்ணாத, நீ பாட்டில் சும்மா உட்காந்து ஏதோ ஒன்று பண்ண தப்பு பண்ணுவாள், அப்ப கத்துக்கோ, ஸோ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு இருந்தாரு. அதுல இருந்து அவர் வீட்டுக்கு டெய்லி ரெக்கார்டிங்னா சும்மா போவேன், ஏதாவது கம்போஸ் பண்றேன்னு பண்ணுவேன், கன்றாவே பண்ணுவேன். அதுல தப்பு இருந்தா சொல்லுவாரு. ஸோ லேர்னிங் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலா அதான் சும்மா சொன்னா டெக்னிக்கலா எனக்கு எதுவுமே ஏறல. அதனால ப்ராசஸா கத்துக்கிட்டேன். ஒன்று பண்றோம், அதுல நடக்கிற ஃப்ளா அதை வச்சு நீ இது பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஸோ இதுதான் லேர்னிங்கா இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது அவங்கள சுத்தி கத்துக்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அப்படியே போயிடுச்சு. ஓகே. ஸோ நீ வந்து ஃபர்ஸ்ட் சாங் பண்ணும்போது உனக்கு ஏதாவது அல்டிமேட் கோல்ஸ் நினைச்சா? இல்ல நிறைய இந்தியா ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு ஸ்டே இந்தியா ஆஸ் அன் இந்தியா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரோட கோலே வந்து ஃபிலிம் மியூசிக்கா இருக்கும். ஏன்னா இந்தியாவோட சீனுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா ஆர்டிஸ்டுமே ஒரு டைம்ல மூவிஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களோட பாப்புலாரிட்டி வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா நம்ம மேஜரா கன்சியூம் பண்றது அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல பஞ்சாபை தவிர மற்ற எல்லா மியூசிக் லிசனிங்குமே பார்த்தீங்கன்னா இந்தியா தவிர வந்து ஃபிலிம் மியூசிக்ல வந்தாதான் ஒரு பாப்புலரான ஒரு நேம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணும்போது உன்னோட கோல் வந்து இண்டி மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு இருக்கா, இல்ல ஃபிலிம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட தான் பண்ண ஆரம்பிச்சியா? எப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது எனக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒன்று இருக்குன்னே தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா உண்மையாக சொல்ல போனா நான் சொன்ன மாதிரி லிசனிங்கே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் நான் பாட்டு அதை பற்றியே வரேங்கும் போது சினிமா பாட்டு தான் அதிகமாக கேட்டு வளர்ந்தது எல்லாமே. ஸோ எனக்கு அதான் எனக்கு இது பிரிச்சு தெரில, இங்கே என்ன இருக்கு அங்கே இருக்குன்னுலாம் தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்கே ஒன்று சென்னை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இங்கே ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. கேபரனா, சியானாரோ, அதுக்கப்புறம் அப்போ இருந்து பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் இந்த வரிசையாக பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஃபாலோயிங் இருக்குது, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இண்டிபெண்ட் மியூசிக்னு ஒரு சீன் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. ஸோ எனக்கு இப்போ வர நான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு சர்க்கிளாக நான் வச்சு இது பண்ணது கிடையாது. என்னோட பெரிய ஆசை என்னன்னா ஐ வாண்ட் டு டிரான்செண்ட் எவ்ரிவேர்ங்கிறத எனக்கு தோணிட்டே இருக்கும். இப்படிதான் சுருக்கணுங்கிறது எனக்கு வந்து தெரியல. இப்போ வந்து திடீர்னு ஹரிதா வந்து பூங்கோதை கேட்டு இது கூப்பிட்டாங்க, அவங்க அது பாட்டு தான் ஒரு பாட்டு தான் கேட்டிருக்கேன் அப்படின்னாங்க. 19 காலை இப்படி ஒன்று இருக்கு ஸ்கிரிப்ட் பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு இறங்கியாச்சு, அவ்வளோதான். என்னோடது என்னன்னா எனக்கு எது கம்ஃபர்டபுளா இல்லையோ அது ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன் நான் ஆக்சுவலா. சப்போஸ் சொன்னால் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று வச்சுக்கிட்டு எனக்கு தெரில சொதப்பம் நடக்கலாம் எது நடக்கலாம். பட் ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்னோட லேர்னிங் வந்து டெக்னிக்கலாக இல்லாமல் ப்ராசஸாக தான் வந்துருக்கு. ஒன்று பண்ணி அதில் ஒன்று நடக்கும் போது அதில் 2 ஒன்று நடக்கும்ல, தப்பாக பண்ணாதான் இருக்கட்டும் இதான. ஸோ அதை வச்சு தான் அடுத்து மூவ் பண்ணுறதுக்கான எனக்கு ஹோல்ட் பண்ண ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால என்னோடது எப்படி இருந்திருக்குன்னா ப்ரீடிட்டர்மைண்டா இதுதான் என்னோட இதுதான் பண்ணுவேன்லாம் வச்சுக்க வேணாம். ஸோ எம்ப்ரேஸ் எவ்ரிதிங்கிற மாதிரி தான். ஸோ நான் போகிறேன், என்ன நடக்குதோ அந்த ப்ராசஸ் அடாப்ட் பண்ணிட்டு. ஸோ இப்போ வர லிட்டரா அடுத்து என்ன பண்ண போகிறேன் இது பிளான் எதுவுமே இல்லை. ஸோ அதனால இண்டிபெண்டன்ட் சர்க்கிள் அப்படின்னு சொன்னா அதான் எப்பவுமே சொல்லுவேன். அது மேபி டேர்ம் பண்றதுக்கு நான் ஃபிலிம் மியூசிக்கா சொல்றதுக்காக இண்டிபெண்டன்ட் அப்படின்னு தவிர, பட் நான் என்னைக்குமே ஒரு இதுல சுருங்க நினைச்ச கிடையாது. ஏன்னா நான் நிறைய ஸ்கோர்ஸ் தான் கேட்டிருக்கேன். என்னோட இதுல மொத்தமா பாட்டு எவ்வளோ கேட்டிருக்கேங்கிறத விட நான் அதிகமான ஸ்கோர்ஸ் தான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் ஸ்கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் பண்றோம்னு சும்மா ஆரம்பிக்கிறோம்ல, அப்போ அந்த சாஃப்ட்வேர்லாம் கத்துக்கும் போது நான் அதிகமா பண்ணது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் மாதிரி தான். பாட்டு பண்ணதே இல்லை. சார் தான் சொன்னாரு இப்படி ஸ்கோரா பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி பாட்டு பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போது தான் நான் பாட்டு பண்ணலாம் ஆரம்பிச்சேன்.
எனக்கு அதுக்குமே எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து விட்டு விட்டா பண்ணி எனக்கு ரிலீஸ் பண்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு. நான் 2017 வந்து ஒரு லைட்டா ஒரு டியூன் பண்ணி வச்சேன். அதுக்கு ஸ்கோருக்கா பண்ணது. அது இன்னொரு ஸ்கோரை சேர்த்து ஒரு 7-8 ஸ்கோரை சேர்த்து ஒரு பாட்டு மாதிரி வச்சிருந்தேன். அது அதனால கடைசி அது பேரு ஏன் ஹைக்குன்னு வச்சேன்னா அது ஒரு பாட்டா இல்ல, இப்ப 4-5 பாட்டு சின்னதா நிறைய அதனால ஹைக்குன்னு ஃபர்ஸ்ட் பாட்டு வச்சேன். ஸோ அது லிட்டரலா ஸ்கோர் தான். ஸோ இப்போ நான் எல்லா பாட்டுமே ஸ்கோர் மாதிரி தான் அப்ரோச் பண்றேன். ஆக்சுவலா இப்போ வர எல்லா பாட்டுமே பாட்டை அப்ரோச் பண்ணல. தூங்கும்போது ஏதோ ஒரு வகையில ஸ்கோர் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த எண்ட்ல ஒன்று வருதுல தாரிரின்னு, அதுதான் பாட்டோட மெயின். இது அது ஸ்கோர் தான். ஸோ எனக்கு வந்து எல்லா பாட்டுமே நான் ஒரு ஸ்கோரை தான் ட்ரீட் பண்றேன். அதுல எங்க வார்த்தை ஃபிட் ஆகுதோ, எதை முணுமுணுத்தாலோ இல்ல எதை கேட்டா அது ஒரு லிரிக்கல் ஃபார்ம்ல ஃபிட் ஆகுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாமே அது இதா ரிமைன் ஆகுது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கோர் வந்து என்னோட ஃபேவரட்டான இடம் ஆக்சுவலா. ஸோ எனக்கு அதனால நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன், அடுத்து இண்டிபெண்டன்ட் ஷோ பண்ணா அதில் ஸ்கோரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் வர யோசிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலா. நான் பாட்டுங்கிறத தாண்டி தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆசை வந்து எனியோ மோரிக்கொண்டு வந்து வந்துச்சு. சினிமா பேரடைஸோட ஸ்கோர் கேட்டு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் கேட்கறேன், கேட்டு அழுதுட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல, படம் பார்த்தல, இப்போ பார்த்துட்டேன். அப்ப கேட்ட போது நான் அழுதேன். எதுக்கு அழுதுன்னு தெரியாம எப்பெல்லாம் கேட்கறேன்னு அப்பெல்லாம் அழுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு வார்த்தை இல்லாம அது அப்பதான் புரிஞ்சு ஒரு ஸ்கோருங்கிறது அதுக்கு ஒரு வார்த்தை அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. பட் அது அதையும் தாண்டி ஒன்று கொடுக்குதுங்கும் போது என்னோட ஸ்கோரோட ஃபேசினேஷன் வந்து அங்க ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு அதனால எனக்கு படம் இது எனக்கு அது வைக்கல. பட் ஐ லவ் ஸ்கோர்ஸ். ஸோ எனக்கு எங்க வந்து என்னால புஷ் பண்ண முடியும் லிமிட்டை, எங்க வந்து நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த சர்க்கிள்குள்ள நான் வந்து அது எது இருந்தாலுமே நான் ஐ வாண்ட் டு டிரான்செண்ட். எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் தோணும் எப்பவுமே கேட்கும் போது. எனக்கு கோல் அப்பெல்லாம் எதுவுமே இருந்துச்சுன்னு தெரியல. பட் ஐ வாண்ட் டு டிரான்செண்ட் பவுண்டரிஸ் மாதிரி தான். இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மேபி டேர்மா நான் ஃபிலிம் மியூசிக் இண்டிபெண்டன்ஸ் சொன்னா நான் இண்டிபெண்டன்ஸ், மற்றபடி அது எனக்கு அது எப்படி ஒரு டேர்ம்ல வச்சேன். எனக்கு வந்து ஆக்சிடென்டல் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நான். அதனால எதை நோக்கி வந்தேன் எப்படி போயிட்டு இருக்கேங்கிறது எனக்கு ஒரு மாதிரி. முன்னாடி ஒரு லைன் எழுதியிருந்தேன், அது பாட்டா மாத்தல. ஃபர்ஸ்ட் நான் வேலைய விடும்போது அது திசையே தெரியாம பறக்கும் பறவனா இசையே துணையாக விரியும் சிறகுதான் ஒன்று எழுதிச்சிருந்தேன். சும்மா எனக்கு எழுதிச்சிருந்தேன். எனக்கு நினைக்கிறது என்னன்னா, ஸோ ஐ வாண்ட் டு பி லைக் டைரக்ஷன்லெஸ் ஒரு பறவை தான். எனக்கு கம்பெனியே இருக்காது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் அவ்வளவுதான். ஸோ இது எங்க கூட்டு போதோ அப்படியே போயிடலாங்கிறது தான் இது. சோஃபார் அது ஒண்ணு கூட்டு போயிருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது மாதிரி அதுவும் திருப்பி எனக்கு அப்படியே கூட்டு போயிரும் எங்கேயாச்சும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அவ்வளவுதான். ஓகே. ஸோ கௌதம், இப்போ ஒரு சாங் மட்டுமே கேட்டு உன்னை வந்து ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணி ஒரு அமேசான் பிரைம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஆந்தாலஜியில் ஒரு எபிசோடு வந்து உனக்கு ஸ்கோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, அது நீ சொன்ன லைக் உனக்கு வந்து எனக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கக்கூடாது, எது என்ன டிஸ்கம்ஃபர்ட்ல வச்சுக்குதோ அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னேன். இருந்தாலும் அது ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா ஒரு ஃபிலிம்க்கு ஸ்கோர் பண்ணணுங்கிறது? ஆமா, அது எப்படி இது பண்றேன்னு கேட்டீங்களா? ஆமா, அது நம்ம சம்டைம்ஸ் ஒண்ணுமே புரியாதுல்ல. அது ஜஸ்ட் கேட்டாங்க, படிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. இன்னொன்று வந்து அது ஒரு மாதிரி தான். நான் வந்து இதுவரை ஸ்கோர் எதுவுமே பண்ணதே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஸ்கோர் பண்ணதான் நினைக்கிறேன் லைஃப்ல. நான் ஸ்கோர் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் என்னோட அந்த ஒரு பிராக்டிஸா பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல போட்டு சேர்த்து வைப்பேன். அது தவிர பண்ணி ரிலீஸ் ஆகி அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. ஒரு டீமா ஒர்க் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் ப்ராப்பரா ஒர்க் பண்ணி இது பண்ணது. ஸோ கேட்கும் போது எப்பவும் போல நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பயந்தாங்குழி. நான் தனியா பண்ணிட்டு இருந்தாலுமே இப்ப நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறேன்னு சொன்னேன். நீங்க கேட்டோன்னே இப்படி பண்றோம்னா பாட்காஸ்ட் பண்றேன்னு எனக்கு அடுத்த நிமிஷம் கை கால உதற ஆரம்பிச்சிடும். இப்ப இன்னைக்கு காலைல நீங்க கேட்டோன்னே காலைல இருந்து நான் வந்து வேத்து இருக்கா ஆகுன்னு சொல்லிட்டு படப்படம் சுத்திட்டு இருப்பேன். அதான் என்னோட கேரக்டர். ஒரு மாதிரி டோட்டலாவே ஒரு மாதிரி இதாகிட்டு அதான் நான் சொல்ற என்ன நான் நினைக்கிற விஷயத்துக்கும் என் கேரக்டருக்கும் ரொம்ப ஆப்போசிட். கம்ஃபர்டபுளா எதுவும் பண்ணக்கூடாது, அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும், லைட்டா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலுமே படம் பார்க்குற கேரக்டர் இருந்து. ஆனா அந்த பிரிட்ஜ் தான் அது. என்னன்னா இதுவரை பண்ணது எதுவுமே நம்ம அந்த மொமெண்ட் தான் வேற ஏதோ புஷ் ஆக்கும்னு தோணிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவங்க எதுவுமே கேட்கல. எனக்கு இதுல நான் வந்து நான் என்ன பண்ணேங்கிறதோட
அவங்க எனக்கு என்ன குடுத்தாங்கன்னு தான் நான் மெயினா சொல்லணும். ஓகே. ஏன்னா அந்த ஹோப்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட்ங்கிற மேட்டர் இருக்குல்ல. ஏன்னா அவங்க பொங்கல் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கேட்பேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பி இது படிக்கிறீங்களா, இன்ட்ரெஸ்டா இருந்தா சொல்லுங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க தவிர, நீங்க ப்ரீவியஸா ஸ்கோர் பண்ணிருக்கீங்களா, ஏதாவது ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு அனுப்புங்க, இல்ல எப்படி இருக்கும் அப்படி எதுவுமே கேட்கல. லிட்டரலா எதுவுமே கேட்கல. அந்த பொங்கல் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாங்க. பிடிச்சோன்னே ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஷூட் போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. பாட்டு பண்ணோம். பாட்டு பண்றது அவங்க நேர்ல மீட்டும் பண்ணல என்னைய. அதான் ஓகே. அவங்க நேர்ல என்னை பார்க்க டோட்டலா இந்த ப்ராசஸ்ல 2 வாட்டி நேர்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அது எண்டா டோட்டல் ஸ்கோரை ஒரு வாட்டி பார்க்கறதுக்கும், நடுவில் ஒரு வாட்டி ரெக்கார்டிங் அப்போ ஸ்டுடியோக்கு வந்துருந்தாங்க அப்போ ஒரு வாட்டி. ஸோ அதை தவிர ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணும்போதெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் பண்ணி வாய்ஸ் நோட் ஏதாவது போடுவாங்க, இல்லை மெயில் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு மாதிரி அந்த டைம் ஒரு மாதிரி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு ஒரு 7 நாள் டைம் இருக்குன்னா அவங்க சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் அங்கேருந்து இப்போ அமேசானா இப்போ கார்பரேட்லேருந்து வரும்ல ஒரு ப்ரெஷர், டைம் ப்ரெஷர் எல்லாம் இருக்கு. அவங்க எதுவுமே நம்மளை போடவே இல்லை. அவங்க கொஞ்ச நாள் அந்த ப்ரெஷரை வச்சுக்கிட்டு ஸோ நான் எந்த வகையிலையும் டென்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டு, ஸோ எனக்கு ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் டைம் இதாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க தவிர எனக்கு இதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வே வந்து அவங்க பயங்கர ஒரு கம்ஃபர்ட் ரீஜன்ல தான் இது பண்ண வச்சாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த பாட்டு ஒரு வேலை ஒர்க் பண்ணுவோம், ஸ்கோர் ஒரு வேலை ஒர்க் பண்ணுவோம், தனித்தனியா பண்ணது ஓகே. பட் இங்க டெக்னிக்கலா சில இருக்கும்ல, அந்த இப்போ அந்த டைம் ஃப்ரேம் பார்த்து கரெக்டா சிங்க் பண்றது, இந்த மாதிரி டெக்னிக் எதுவுமே தெரியாது. எப்பவும் போல பிரணவ்னு ஒரு நல்ல ஜீவன் இருக்கும், அவன்கிட்ட கால் பண்ணி பிரணவ் இது எப்படி பண்ண, இந்த டைம் ஃப்ரேம் எப்படி பண்ணன்னு தெரியலன்னு அவன் எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்மா. ஓகே எனக்கு அப்பதான் டைம் சிங்க் பண்றது அப்பதான் கத்துக்கிறேன். நான் எப்பவும் சொன்ன மாதிரி ஒரு இது பண்ணும் போது ப்ராசஸ் தான் கத்துப்பேங்கிற மாதிரி இதுவுமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ். தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போயிட்டு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ உள்ள போனேன். ஸோ ஒவ்வொரு இது பண்ணும்போது டவுட் வந்துச்சுன்னா சார்ட்ட கால் பண்ணி கேட்பேன், இல்லை பிரணவ்ட்ட கால் பண்ணி கேட்பேன். அது மாதிரி இதில் முக்கியமான ஸ்கோருமே ஷூட் போகிறதுக்கு முன்னாடி பண்ணது தான். எப்பவும் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டுக்காக பண்ண ஸ்கோர் தான். அவங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எடிட் பண்ணிட்டு வரும்போதே அந்த ஸ்கோரை பிளேஸ் பண்ணிட்டாங்க முக்கியமான இடத்துல. எனக்கு அப்புறம் விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு என்னோட தேவை என்னவா இருந்துச்சுன்னா, மெயின் ஸ்கோர்லாம் முடிஞ்சிருச்சு ஷூட்டுக்கு முன்னாடி, ஃபீலிங்ஸாக தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, கொஞ்சம் பண்ணி இப்போ எனக்கு கேட்கும் போது அதில் எக்கச்சக்க இது தெரியுது. இப்போ அதான் நம்மளுக்கு ஒன்று பண்ணிட்டு திருப்பி கேட்கும்போது ஐயோ இதை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி இப்போ பண்ணும்போது இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் இப்போ நான் நினச்சிக்கிறது என்னன்னா, அந்தந்த இதுக்கு ஒரு அழகு இருக்குல்ல. 3ஆம் வயசுல படிக்கும் போது ஒரு கணக்கு இருக்கும், 10வது படிக்கும்போது என்னடா இதை பற்றி தெரியலன்னு சொல்லுவேன். பட் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன தெரிஞ்சோ அதுல என்ன முடிஞ்சோ புஷ் பண்ணி பண்ணலாங்கும் போது எனக்கு இப்ப நினைக்கும் போது அதுல ஃப்ளா இருக்கு. பட் மேபி அந்த ஃப்ளா தான் அதோட அழகா கத்துக்கிற ப்ராசஸ். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அல்லு விட்டுருச்சு, அதான் உண்மை. எப்பவும் அப்படிதான். இப்ப நான் இப்ப பேசுறேன்னா இப்பவுமே பயந்து தான் பேசுவேன். அதே மாதிரி எல்லாமே நான் பயந்து பண்றதுனால எனக்கு ஆக்சுவலா எதுக்கு பயப்படுறேன், எதுக்கு பயப்பட மாட்டேன் எனக்கே தெரியாது. அப்படியே குடிச்சிருவேன். சரி ஓகே ஓகே கௌதம். அண்ட் எனக்கு இது கேட்கணும்னு ஆசை. இது வரைக்கும் நான் இதை பற்றி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. உனக்கு பிடிச்ச ஜான்டர் இது? லைக் நீ பண்ணுற மியூசிக்கில் கேட்கல, ஜென்ரலாக ஆஸ் அ லிசனர் நீ ஸ்கோர் கேட்குற ஓகே, பட் பிடிச்ச ஜான்டர் இது? பிடிச்ச ஜானர் வந்து எனக்கு என்ன சொல்ல தெரியல. எனக்கு இப்போ ஜானர் பேர் எனக்கு இப்போ ஆர்டிஸ்ட் பேர் ஜானர் பேரை கேட்டது கிடையாது பேண்ட் அப்படின்னு. பட் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் ஆரம்பிச்சது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கேட்க ஆரம்பிச்சேன். நான் சொல்றது 2017 நான் இதா சொல்லும் போது எப்படி ஆரம்பிச்சேன் சொல்லும் போது வேலையை ரிசைன் பண்ணிட்டு கான்சியஸா கொஞ்சம் வருஷமா கான்சியஸா சினிமா சாங்ஸ் கேட்கறது கம்மி பண்ணேன். சினி சாங் நான் முன்னாடி சொன்ன சினி சாங்ஸ் கேட்டு தான் வந்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மியூசிக் பண்ணலான்னு ஒரு 2017-18 முடிவு பண்ணலாம். அந்த டைம்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் சினிமா சாங்ஸ் என்னன்னா அது எப்படி பார்த்தா ஒரு இன்ஃபுளுன்ஸ் மட்டும் இருக்கு, நம்ம கேட்டாலும் கேட்கலாலுமே அதை கேட்டு வளர்ந்துருக்கும். நம்மளுக்கு பழக்கப்படாத ஒரு விஷயத்த கேட்கணும்னு முடிவு பண்ணதுனால அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சு. நான் சொன்ன மாதிரி எனியோ மோரிக்கோனோ, தாமஸ் நியூமனோ, சினிமாவா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பண்றவங்களும் பழைய பாக், பீத்தோவன், மொசாடா அவங்க சைட்ல இருந்து பழைய இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாதிரி, சாப்பினோட மியூசிக். ஸோ அந்த கிரேடும் பண்ணதுனால கிரேடு வந்து ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நோட்டேஷன்ஸ் படிக்கும்போது அப்பதான் சும்மா தேடும் போது இவங்க சாப்பினா, பாக்கா, மொசாடா, பீத்தோவன் யாரெல்லாம் வந்தாங்க சும்மா பார்க்கும்போது அப்ப கேட்க ஆரம்பிப்பேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கேட்க ஆரம்பிச்சேன். அது வந்து சினிமாவோட வெஸ்டர்ன் கிளாசிக்கலா ஜான் வில்லியம்ஸா, எனியோ மோரிக்கோனோ அவங்கள மாதிரி கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு கிட்ட ஃப்ரெண்ட் வந்து ஜேக்கப் காலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். ஸோ ஒரு மாதிரி ஜாஸ் கேட்க ஆரம்பிச்சேன். அவனுக்கு என்ன பயம் வர ஆரம்பிச்சிருச்சு,
என்னடா சரி அப்படிலாம் ஓகே. பண்றான் அப்படின்னா. ஆமா இப்பெல்லாம் பண்றாங்க கூட அது மியூசிஷியன்ஸே அது பண்ண மாட்டாங்க இப்போ ஆமா. கண்டெம்பரரியா. அது அது ஆக்சுவலாக ஜாஸ் எவால்வ் வருது ஓகே, அவன் ரொம்ப எவால்வ் ஆகி அது மைக்கேல் வேற டோனன் ஒரு போயிட்டு ட்ரிப்ல இருக்கான். இருக்கான். அது பார்க்கணுன்னே பட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் நம்புறேன். ஏன்னா எனிமோரிக்கனுக்கு நான் எப்பவுமே ஒரு எனக்கே செல்ஃப் டவுட் வரும்போதோ இல்லை எப்பவுமே செல்ஃப் டவுட் உண்டு, அது ரொம்ப பீக்கில் போகும்போதோ இல்லை யாராச்சும் இந்த கம்பேரிஷனாக ஒன்று வைக்கும் போதோ எனக்கு என்ன தோணுன்னா தட்ஸ் பிளேஸ் ஃபார் எவ்ரி ஒன். இங்கே எல்லாத்துக்கும் யூனிவர்ஸ் எல்லாருக்கான இடம் இங்கே இருக்குது, எல்லாரோட ஆர்ட்டுக்கான இடமும் இங்கே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எப்பவுமே உண்டு. ஏன்னா எனிமோருக்கு பண்ணிட்டு இருந்த பண்ண ஒரு வே ஆஃப் மியூசிக் உங்க ஒரு பக்கம் இருக்கு, ஜேக்கப் காலியர் இங்கே ஒரு பக்கம் இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஏதோ ஒரு வகையில் வே ஆஃப் இதில். ஆனால் அவங்கவுங்க பர்பஸ் அவங்க இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, அவங்களையும் தான் நிறைய விஷயம் நம்ம இங்கே இருக்கும். நம்ம ஊர்ல இருந்து ராஜா ரஹ்மான் யுவனா இல்லை இவங்கள இருந்து நம்ம பார்க்குற நம்மளுக்கு கணக்கிலே இல்லாத அவ்வளோ விஷயன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. ஸோ எல்லாரோட ஆர்ட்டுக்கும் இங்கே இடம் இருக்கு, எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்துல பண்ணிட்டு இருக்காங்க போது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கான என்ன பண்ணாலும் நம்மளுக்கான இடம் அங்கே இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, சின்னதோ பெருசோ அது வேற, அதுக்கு அடுத்து அது நம்ம கையில கிடையாது. ஆனா என்ன பண்ணாலும் நம்மளுக்கான ஆர்ட் எங்க இருக்கு. ஸோ அதனால நம்ம பண்றத உண்மையா இதா பண்ணுவோங்கிற ஒரு ஃபார்ம் வந்து எனக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சதான். ஸோ எனக்கு ஜேக்கப் இனியும் கிட்டத்தட்ட இனியோ கேட்டுட்டு அப்படியே ஜேக்கப்க்கு வந்த போது ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இங்க ஒருத்தர் வெஸ்டர்ன் கிளாசிக்கலா போட்டு ஊருக அழுக வச்சுட்டு இருக்கும் போது இங்க ஜேக்கப் கலியர் வந்து எங்கேயோ இடத்துல போயிட்டு இருப்பான். ஸோ ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தான் அங்கதான் ஜாஸ் கேட்க ஆரம்பிச்சோன்னே பழைய ப்ளூஸ்ல இருந்து எப்படி ஜாஸ் இதாச்சு. ஸோ யோசிச்சு பார்த்தா நான் ஒரு ஜான்ரா கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. இப்போ வர பர்டிகுலரா இப்போ பீட்டில்ஸ்ங்கிற பேண்டை வந்து எனக்கு இப்போ ஒரு வருஷம் மட்டும் தான் கேட்க ஆரம்பிச்சேன். அது ரெண்டு படம் இப்போ வரை கேட்டிருக்கேன். யாராவது சொன்னேன்னு கண்டிப்பா கேட்கறோம். ஏன்னா இப்போ வரை என்கிட்ட ஸ்பாட்டிஃபை ஆப் கிடையாது என்கிட்ட. ஸோ பாட்டு கேட்கறது வந்து ரொம்ப கம்மினா திடீர்னு எங்கேயாச்சும் சஜஷன்ல காமிச்சு அது ரொம்ப க்ளோஸா பிடிச்சிச்சுன்னா அதை வந்து இது பண்ணுவேன். மற்றபடி எப்பவுமே பாட்டு கேட்குற பழக்கமும் கிடையாது. நான் விட்டா எங்கேயாவது உட்காந்து அமைதியாக யாரையா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், உட்காந்துருப்பேனே தவிர இது கிடையாது. பட் ஜான்ராவே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது ஜாஸ். வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஜாஸ் தெரியும் சொல்ல மாட்டேன், ஜாஸ் பிடிச்ச ஜான்ரா. ஏதோ ஒரு வகையில் என்ன பாட்டு பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் ஜாஸோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்க மாதிரி தோணும். அது ஜாஸ் மிஷின் யாராவது கேட்டால் என்ன கேவலமாக திட்டலாம், ஏன்னா ஜாஸுங்கிறது பெரிய எல்லாமே ஒரு பெரிய கடல். பட் கொஞ்சம் ஃபேவரட் ஆனதுன்னு பார்த்தா ஜாஸ்ன்னு வச்சுக்கலாம் மேபி. அந்த ஒரு ஜான்ராவா எனக்கு மற்றபடி ஜான்ராவா பிரிக்க தெரியல ஆக்சுவலா. ஓகே ஓகே கௌதம். ஸோ இப்போ வந்து நிறைய இண்டி ஆர்டிஸ்ட்க்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு டு பெர்ஃபார்ம் சின்ன சின்ன ஸ்டேஜில், மேடை இல்லை ஏதோ ஒரு லான்ச்சில் அந்த மாதிரி. நீ சில இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ் சோஃபார் எது? அண்ட் உன்னால் மறக்க முடியாமத காம்ப்ளிமெண்ட் இது? பெர்ஃபார்மன்ஸ் லைவ்ல சொல்லியா இல்லை? ஆமா லைவ்ல இல்லை பாட்டு கேட்டு வந்து ஒருத்தங்கள்ட்ட நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணது. பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தா ரெண்டு தானே பண்ணியிருந்தேன். அது போன வருஷம் தான் அந்த ரெண்டு பெர்ஃபார்மன்ஸுமே நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேடையில் ஸோ அருள்ங்கிற ஒருத்தர் டிக்குன்னு ஒன்று நடத்துனாங்க, தமிழ் இண்டி கலெக்டிவ்னு. ஸோ அது வந்து சிஎன்ஆர், நான், சந்திரன், அப்புறம் ஜாஷ் விவியன் 4 பேர் பண்ணாங்க. ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் இண்டி பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் பண்ணது. அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டாவது வைஷாக்கோட அந்த எதுவும் கிடைக்கலானோட லான்ச் நடந்துச்சு, பாட்டு லான்ச். அதுல ஒரு 4 ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. அதுலயும் ஜாஷ், வைஷாக், ராக்னு ஒரு ஆர்டிஸ்ட் 3 பேர் தான் பண்ணுமோ, நம்ம 3 பேர் பண்ண நினைக்கிறேன். ஆமா. ஸோ அது ஃபீனிக்ஸ் நடந்துச்சு. ஸோ ரெண்டு தான் இண்டிபெண்டா பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இதுவரை. அது லாஸ்ட் இயர்ல, அதுவும் இந்த 2022ல நடந்தது ரெண்டுமே. அது எனக்கு ரொம்ப ஃபீனிக்ஸ் பெரிய இடம், அது எல்லாமே ஓகே. பட் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் வந்து மேடை. ஃபர்ஸ்ட் விஷயம்னா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது ஏன்னா நம்ம பாட்டு எப்பவுமே ஒரு ரூம்குள்ள உட்காந்து பண்ணிட்டு ரிலீஸ் ஆயிரும். நம்ம ஃபேஸ் காமிக்க தேவையில்ல, நம்ம யாரும் காமிக்க தேவையில்ல, அது பாட்டில் ஆகும், கேட்பாங்க, அது உள்ள போயிடும். பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது இருக்குல்ல, அந்த மூமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ரெண்டாவது வந்து அது எப்படி அதை கொண்டு போனே தெரியாதுல்ல. நம்ம இங்கே பண்ணும்போது நீங்கள் உட்காந்து பொறுமையாக அரேஞ்சிங் ப்ரோக்ராமிங் எதையோ ஒன்று பண்ணிட்டு அதை ஒரு நீட்டாக இது கொடுக்குறது ஓகே. பட் ஸ்பான்டேனிட்டி லைவ்ல ஆர்டிஸ்ட்ல வந்து ஒன்று இருக்கும்ல, எல்லாமே இந்த ஃப்ளாவோ பேண்டோ எல்லாம் கனெக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால எப்பவும் சொன்ன மாதிரி என்டையர் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். அது நான் ஃபர்ஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தேன்.
சரி ஒரு 2 பாட்டு இல்ல ஒரு பாட்டு பண்றேன். அதனால தான் வந்து ஒரு 3 பாட்டு பண்றேன்னு சொல்லிட்டு 3 பாட்டு பண்ணுது. அது இன்னொரு முக்கிய விஷயம், அதுல ஒரு 2 ஷோ பண்ணிருந்துச்சு. 4:00 7:00 4:00 ஷோ வந்து அவங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது என்னோட மனசு புண்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியும் அந்த 4:00 ஷோ வந்து சரியா பயந்து பண்ணலனா கையெல்லாம் இது நடுங்கி ஒரு மாதிரி பண்ணேன். 7:00 ஷோ வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டு அவங்க கேட்கறாங்கன்னு தெரியுதுல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மொமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. எங்கேயா கேட்காம யாரோ ஒருத்தங்க இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு 2 பேரும் சொல்லுவாங்க. அது ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் மினிமம் 100 பேராக இருந்திருப்பாங்க. 100 பேர் இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் சேர்ந்து பாடினாங்க. அப்போ வரும்போது ஓகே கேட்டிருக்காங்க, கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் உணர்ற அந்த டைம் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் பாயிண்டா அது இருந்துச்சு. எனக்கு அதனால எப்போ ஆனாலும் மேடைங்கிறது ஃபர்ஸ்ட் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. ஆமா, அதனால க்ளோஸ் ஆனா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு. அதுதான் இதுக்கப்புறம் என்ன ஷோ பண்ணாலுமே அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அது ரிலீஸ் பண்ற பாயிண்ட்னால அப்படி இருக்கலாம். காம்ப்ளிமெண்ட்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் இல்லை, நான் சில பேர் நைட் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க ஏதாச்சும், அது நிறைய ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அது நான் அப்படியே படிச்சுட்டு அதுக்கு டக்கு ரிப்ளை பண்ண ஒரு நிமிஷம் ஒரு ஹார்ட் மட்டும் போட்டு ஓடி வந்துடுவேன். எனக்கு எது ரொம்ப படிச்சா ஒரு பயம் வந்துடும். ஆனா அப்பப்போ சொல்ல போனா அதான் எனக்கு ரொம்ப சொன்னா கொஞ்சம் அவங்க ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும் ஆக்சுவலா. அதான் எது சொன்னா ரொம்ப சொன்னவா இருக்கும். இப்போ நான் சில பேர் நைட்டு ஒருத்தங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஏதோ பிரச்சனை, இது எல்லாமே மேஜரா பூங்குவதைக்கு இரவு மூலம் இந்த பாட்டுக்கு கிடைக்கிறதா இருக்கும். ஸோ நைட்டு வந்து அது தாண்டதே ரொம்ப கஷ்டமான டைமா இருக்கும்போது இந்த பாட்டை அந்த பூங்குவதி கேட்டேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. நைட்டு ஒருத்தவங்க வந்து 1 மணிக்கு அது பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்த வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லாங் டைம் ரிலேஷன்ஷிப் போல, கோவிட் டைம்ல 2 வருஷம் பார்க்கவே இல்லை, பூங்குவதி ரிலீஸ் ஆன அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது இந்த பாட்டை கேட்கணும் தான் அவங்களோட இதாக இருந்துச்சு போல. ஸோ அதை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தாங்க நினைக்கிறேன், வேற ஒரு ஊர். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது 2 பேரும் கை பிடிச்சிட்டு இந்த பாட்டை கேட்குற ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு அனுப்புவாங்க. அப்புறம் சம்டைம்ஸ் சில பேர் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி அனுப்புவாங்க. ஓகே, அதான் சொன்ன மாதிரி அதான் அது நான் நம்மகிட்ட இருந்து போனதுக்கப்புறம் அது நம்ம பாட்டுன்னு கிடையாது, அவ்வளோதான். அதை அவங்க வச்சுக்கலாம், அது அவங்களோட ஒரு இதுங்கும் போது இந்த மாதிரி அங்கங்கே யாராவது சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும். ஓகே, இது பத்தாதுன்னு தெரியுது ஒரு இது இருக்குல்ல. அதான் ஆப்வியஸ்லி எங்க போனாலும் கடைசியில் பயத்தில் தான் நிற்பேன். இது ஒன்று மட்டும் வச்சு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிடவும் கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷம், பட் அதையும் தாண்டி ஒன்று அது ஏன்னா கம்பேர் பண்ண முடியாதுல்ல. எல்லாமே ஒரு தனித்தனி, ஒவ்வொன்றும் ஒரு ஆர்ட் ஃபார்ம், அது ஒவ்வொன்றையும் அப்படி இப்படி பார்த்துக்கலாம். அதனால பொங்கல் பேசும் சந்தோஷமா இருக்கும், அப்படி எஸ்கேப் ஆயிடுவாங்க அங்கிருந்து. ஓகே, தேங்க்யூ சார். அதான். ஓகே கௌதம், அடுத்த சாங் எப்போ ரிலீஸ் பண்ற? கேட்கக்கூடாத கேள்வி, பட் கேட்குறேன். அடுத்த பாட்டு அதான் ஏதாவது ஸ்கிராச்சஸா நிறைய இருக்கணும். அதான் இது நடந்த மாதிரி புஷ் வரல. இப்போ 46 பொங்கல் பண்ண மாதிரி இது சொல்லி ஆகணுங்கிற ஒரு இது கிடைக்கல. ஆனா வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா போன ஆசையா இருக்கு. அதான் எனக்கு 2 தான். இன்ட்ரெஸ்டிங்கா போனுங்கிற பேர்ல ரொம்ப அவுட் ஆஃப்லயே போயிடக்கூடாது, எனக்கும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகி ஒரு இதுல வரும். ஸ்கிராச்சஸ் 2-3 இது இருக்கு, அதை எதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது. இப்போதைக்கு ப்ரோக்ராமிங் ஒர்க்ஸ் அந்த மாதிரி யாருக்கா பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ப்ராஜெக்ட்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் போகுதுண்ணா. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பட் பாட்டா வந்து எனக்கு இல்லை, விஜயனா ஒரு நாட்டில் ஒரு ஐடியா சொல்லியிருந்தாரு, சும்மா ஒன்று பண்ணலாம், சேர்ந்து உட்காந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாரு. மேபி அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது மேபி பாட்டா பண்ணணும்னா அவர் கூட உட்காந்து இதை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியா. சரி, அது ஒன்று. வேற 46க்கு வீடியோ சாங் எடுக்கலான்னு ஏதாச்சும். எனக்கு என்ன பாட்டு கொஞ்சம் வீடியோ சாங்கை கொண்டு வரணும், அதுதான் கொஞ்சம் இன்னும் விஷுவலாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இதாகலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணிட்டே இருக்கும். ஸோ அதனால அதுதான். பட் பாட்டா இப்போதைக்கு இதில் எப்படி பண்ணாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் காமிச்சிருவேன். ஓகே கௌதம், தேங்க்யூ ஸோ மச். நான் கூப்பிட்ட உடனே எந்த கேள்வியும் கேட்காம எப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹானஸ்டா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு உன்னோட மியூசிக்ல ரொம்ப பிடிச்சது வந்து அது ரொம்ப இன்டிமேட்டா இருக்கு, ரொம்ப பர்சனலா இருக்கு. நீ சொல்ற ஒரு
ஒரு 100% பெர்ஃபெக்ஷன் இல்லாம ஒரு சின்ன இம்பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து உன்னோட மியூசிக் ரொம்ப அழகு கூட்டுது. நீ நீ இன்னும் நெறைய இண்டி சாங்ஸ் பண்ணணும். இந்த லைக்ஸ், நம்பர்ஸ்க்கு பின்னாடிலாம் போகாம, ஆஸ் இட் இஸ் கண்டிப்பாண்ணா. எனக்கு வர்றது போதும் அப்படின்னு நீ பண்றது வந்து எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நெறைய ஆர்டிஸ்ட்ட பேசும்போது ஒரு டைம் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த நம்பர்ஸ் மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு டைம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க என்ன பண்ணாலும் பாட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீ வந்து சாங்கை ரிலீஸ் பண்ணா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஆடியன்ஸ் என்ன வேணா பண்ணிக்கட்டும்னு நினைக்கிற ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே எதுவும் மாறிடாத. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் கௌதம். நன்றிதான். நானும் ஃபர்ஸ்ட் நன்றி. ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டோன்னு மெசேஜ் எனக்கு தான் அனுப்புனாங்களான்னு இல்லை வேற மாத்தி அனுப்பின மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருந்துச்சு. சரி இருந்தாலும் சரி வரேன்னு சொன்னேன். நான் இன்னொரு விஷயம் இந்த விஷயம் நினைச்சது என்னன்னா, எப்பவுமே சொல்ற மாதிரி எதுக்கு டக்குன்னு நோ சொல்லணும் இல்ல பயப்படுறியோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிரு. எல்லா விஷயம் நினைப்பேன். சில விஷயத்த மீன் எத்திக்கலி தப்பான விஷயத்த ஆப்வியஸ்லி நோ தான். நம்ம இந்த கூச்சத்துல இல்ல வேற ஏதாவது விஷயத்துல கேரக்டர் ஒன்று சொல்ல அந்த கேரக்டர் ஒண்ணு சொல்லும்ல, டே பண்ணாதடா கௌதம், ஏன்டா உனக்கு எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணிரு அப்படிங்கிறது தோணுங்க. இது ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் த சொல்லி எனக்கு இது பேசணும்னா பாட்டு நீங்க பண்ண சொன்னீங்கன்னா மேபி ஒரு 10 நாள் ஒரு பாட்டு பண்ணுனா எப்படியாச்சும் இதை ட்ரை பண்ணலான்னு பண்ணலாம். பேசுறது வந்து 1-2 பண்ணுவேன், ஒண்ணு பேசவே மாட்டேன். இல்ல பேசினா அனைவரும் கேட்க கொஞ்சம் தெரியும். ஒரே விஷயத்த 10 வாட்டி பேசி ஓவரா பேசுற ஒரு பழக்கம் இருக்கும், 2 இருக்கும். அதனால எனக்கு ஆனா நீங்க கேட்டோன்னா சரி ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் யார்கிட்ட பேசுறோன்னு இருக்குல்ல, அது நம்ம சில இடத்துல நம்ம பேசி அது எந்த வகையும் இல்லைன்னா அமைதியா இருக்குது பெட்டர். பட் சில பேர் நம்ம பேசினா சில விஷயம் ஷேர் பண்ணா அது ஆக்சுவலி இட் வில் ப்ரெஷர் இருங்க மாதிரி. ஸோ இட் வாஸ் ப்ரெஷர் ஆக்சுவலி. அது பேசுறது சில விஷயம் ஷேர் பண்றது வந்து எல்லாத்தையும் சொல்ல தோணாது. அதனால ஃபர்ஸ்ட் நீ கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அப்புறம் நான் வந்து நிறைய பேச எடிட் பண்ணிடுறேன். எடிட் பண்ணி என்ன பேச எனக்கே தெரியல. ஓகே, நான் பாத்துக்கிறேன். அதான் நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்டா. அண்ட் கேட்டுட்டு இருக்கவங்க நீங்க கௌதம் பத்தி இது வரைக்கும் கேள்விப்படலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க ஸ்பாட்டிஃபை போயிட்டு பூங்கோதை அப்படின்னு சர்ச் பண்ணினாலே வரும். பூங்கோதை மட்டும் இல்ல, அவன் 10-15 சாங்லாம் பண்ணல, லிமிட்டடா பண்ணியிருக்கான். பட் அழகான சாங்ஸ் பண்ணியிருக்கான், ரொம்ப பர்சனலான சாங்ஸ் பண்ணியிருக்கான். நீங்க கேளுங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். மகிழ்ந்திருங்க.